இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம பிரசன்ட் டென்ஸ் பயன்படுத்தி நிகழ்கால வாக்கியங்களை எப்படி அமைத்தல், how to frame sentences in English by using present tense. அவன் வருகிறான், he comes. என்னுடன் வருகிறான், he comes. என்னுடன்ங்கிறதுக்கு என்ன, with me. நாங்கள் வருகிறோம், நாங்க வரோம்பா. எங்கிருந்து வரீங்க, எங்கிருந்து வரீங்க, திருச்சியிலிருந்து வருகிறோம், நாங்கள் திருச்சியிலிருந்து. எப்படி நீங்க இத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம், நாங்கள் we, நாங்கள் we, வருகிறோம் we come, we come. we come னா நாங்கள் வருகிறோம். கம்ஸ்லாம் இல்ல, we comes எல்லாம் கிடையாது சார். எல்லாத்துக்கும் எஸ் போறீங்களே சார், இங்கே ஏன் சார் எஸ் போடல, கம்மு மட்டும் சும்மா தனியா விட்டீங்களே சார் அப்படின்னா, ஐ வி யூ ப்ளூரல் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் நோ எஸ் வெர்போட பிளஸ் எஸ் வராது. ஐ வி யூ ப்ளூரல் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் வெர்போட எஸ் வராது. புரியுதுங்களா? இப்போ வி கம் எஸ் வராது, வி கம் நாங்கள் வருகிறோம். திருச்சியிலிருந்து, எங்கேருந்து வரீங்க, திருச்சியிலிருந்து. இருந்து அப்படிங்கிறதுக்கு என்ன, from. we come from Trichy. from இருந்து. we come from Trichy. நாங்கள் வருகிறோம், திருச்சியிலிருந்து வருகிறோம். திருச்சியில் இருந்து, from Trichy. from Trichy means திருச்சியிலிருந்து. from home அப்படின்னா என்ன, வீட்டிலிருந்து. from office அப்படின்னா என்ன, அலுவலகத்தில் இருந்து. from shop அப்படின்னா கடையில் இருந்து. from school அப்படின்னா என்ன, பள்ளியில் இருந்து. ஸோ இருந்து அப்படிங்கிறதுக்கு நம்ம from யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ we come from Trichy. அவள் வாழ்கிறாள், உயிரோட இருக்கா, வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், வாழ்கிறாள். அவள் வாழ்கிறாள், உனக்காக வாழ்கிறாள். ஒரு வேர்ட் ஆட் பண்ணுங்க, அவள் வாழ்கிறாளோட ஒரு வேர்ட் ஆட் பண்ணுங்க, அவள் உனக்காக வாழ்கிறாள். அவள் உனக்காக வாழ்கிறாள். அவள் வாழ்கிறாள்ங்கிறத முதல்ல எழுதுங்க. அவள் she. வாழ்தல் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, live இல்லையா? live. liveனா வாழ்தல். she live. he she it வந்துச்சுன்னா வெர்போட எஸ் சேர்ந்துரும் இல்லையா? she lives. she lives. அவள் வாழ்கிறாள். சரியா போச்சு. உனக்காக அப்படிங்கறது நீங்க ஆட் பண்ணணும். உனக்காக அப்படிங்கறத எப்படி ஆட் பண்ணுவீங்க? உனக்காக, ஆக அப்படிங்கிறதுக்கு என்ன, ஃபார்.
உனக்காக அப்படிங்கிறதுக்கு என்ன? ஃபார் யூ. she lives for you. she lives, அவள் வாழ்கிறாள் உனக்காக. for you, she lives for you. நாங்கள் வருகிறோம், we come from Trichy, இருந்து, ட்ரிச்சியில் இருந்து. we come from Trichy. where are you coming from? we come from Trichy. where do you come from? we come from Trichy. what is she doing? she lives. for whom she lives? யாருக்காக அவள் வாழ்கிறாள்? she lives for you. எனக்காக அப்படிங்கும்போது for me. எனக்காகும்போது she lives for me. உனக்காக அப்படிங்கும்போது she lives for you. எங்களுக்காகங்கிறதுக்கு என்ன இதுங்க? அவள் எங்களுக்காக வாழ்கிறாள். எங்க அம்மா இருக்காங்க, அவங்க எங்களுக்காகவே வாழ்கிறாள். மை மதர் டேஷ் எங்களுக்காக வாழ்கிறாள். மை மதர் எங்கள் தாய் என் தாய் எங்களுக்காக வாழ்கிறாள். மை மதர் எப்படி எழுதுவீங்க இதை? ஹவ் வில் யூ ஸ்பீக்? மை மதர் பாதி சொல்லியாச்சு, மீதி பாதியை நீங்க நல்லா திங்க் பண்ணி யோசனை பண்ணி வேர்பெல்லாம் கரெக்டாக போட்டு இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.